ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் ஓ டெலிஷியஸ். நம்மளுடைய லஞ்ச் ரெசிபி நம்பர் 3 இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோங்க. ஏற்கனவே 2 நான் போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு தேவையோ எல்லாமே ஓரளவுக்கு எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பேஸ் பண்ணி தான் சமையல் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அரிசி முதல்ல ஒலையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் டைம் இருந்தது, அஸ் யூஷுவல் லீவ் அப்படின்றதுனால சாதம் வடிச்சிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இது சாதம் வெந்துடுச்சு. இந்த சாதம் வடிக்கிற இந்த ஸ்ட்ரெயினர் வந்து நான் லாங் பேக் வாங்கியிருந்தேன். இது நிறைய வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன் இது நான். ஸோ இதுக்கு வந்து கைத்துணி எதுவும் நமக்கு தேவையில்லை. அந்த சைடில் கொடுத்துருக்க அந்த ஹோல்டு ரெண்டும் சென்டரை நோக்கி அழுத்தினாக்குள்ள நம்ம வந்து கஞ்சி வடிக்கிற கிண்ணத்தில் கஞ்சி வடித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சுக்கோங்க சாதம் வடிக்கிற வேலை. இன்னும் 10 நிமிஷத்தில் அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சாதம் ரெடி ஆகிடும் நம்மளுக்கு. ஸோ இப்போ அடுத்தபடியாக பார்த்தோன்னாக்கா எடுத்து வச்சுருக்கிற அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழைக்காய் நறுக்கி வச்சாச்சு. அப்புறம் சௌச்சவ் 2 இருந்தது. ஸோ இன்றைக்கி சௌச்சவ் கூட்டு பண்ண போகிறோம் அப்படின்றதுனால சௌச்சவ் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு சௌச்சவோடு சேர்த்து பண்ணுறதுக்காக. அப்புறமா நெல்லிக்காய் ரசம், அதுக்கு வேண்டிய தக்காளி கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சாச்சு. கூட்டுக்கு வேண்டிய தேங்காவும் ரெடி பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ அடுத்தது கூட்டுக்கு வேண்டிய ப்ரிப்ரேஷன் இப்போ நம்ம பார்க்கலாங்க. ஸோ அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஆன் பண்ணி அதில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சுங்க. தண்ணி ஊற்றிட்டு இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்மளோட பாசிப்பருப்பு அப்புறம் கூட்டுக்கு வேண்டிய மற்ற பொருட்கள் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். பாசிப்பருப்பு அப்படின்னு பார்த்தோன்னாக்கா புரதச்சத்தில் ரொம்பவுமே வந்து முக்கியமான பருப்பு வகைகளில் ஒன்றா வந்து வகுக்கப்படுது. ஸோ பாசிப்பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தோன்னா மற்ற முக்கியமான பொருட்கள் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். ஸோ இது சௌச்சவ் கூட்டு அப்படின்றதுனால முதல்ல சௌச்சவ் கூட ஒரு பூண்டு சேர்த்து போட்டுக்கலாங்க. ஸோ கட் பண்ண சௌச்சவ், அது கூட தக்காளி, அப்புறம் வெங்காயம், கட்டி பெருங்காயம் 1 டீஸ்பூன் பொடிச்சு போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், பருப்புக்கும் காய்க்கும் ஏற்ற அளவுக்கான உப்பு. நான் எனக்கு வந்து எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ப நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது கூட ஒரு 3 பெரிய பச்சை மிளகா, இது எல்லாத்தையும் போட்டு மூடி விட்டுடலாமுங்க. ஸோ 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணி எடுத்து நம்ம அரைச்சி விட்ட தேங்காய் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ விசில் போட்டு விட்டுடலாம். ஸோ தேங்காய் எடுத்தாச்சுங்க. தேங்காய் எடுத்து அதை அரைச்சி விடுது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 விசில் வந்து தணிஞ்சிடுச்சு. தணிஞ்சதுக்கப்புறமா அந்த மேலே இருக்கிற வெயிட்டை எடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா பருப்பு அப்புறம் சௌச்சவ் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க. அருமையாக வெந்து வந்திருக்குங்க. இப்போ இது கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை லேசாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு லேசாக கலக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய் விழுது இதோட நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சௌச்சவ் பாசிப்பருப்பு தேங்காய் அரைச்சி விட்ட கூட்டு, சௌச்சவ் கூட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. தாளித்து ஊற்றிட்டோன்னா தான் நம்மளுக்கு ஒரு வேலை ஆகிடும். ஸோ நான் ஏற்கனவே இந்த பருப்பு வெந்துட்டுருக்கிற நேரத்தில் என்ன பண்ணிட்டேன்னாக்கா சைடில் வந்து ஒரு சின்ன தாளிக்கிற அந்த கரண்டியில் கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை ஒரு பிடி எல்லாம் போட்டு தாளித்து ரெடியாக வச்சுட்டேங்க. ஸோ இது ஒரு கொதி வந்துடட்டும், ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம தாளித்து வச்சுருக்கக்கூடிய அந்த பொருட்களை இதோடு சேர்த்து கலந்து எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா கூட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கிற அந்த பொருட்கள், அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, கடுகு, அதுக்கப்புறம் வந்து உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு பிடி கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் காந்தல் ஆகிடுச்சு, பட் காந்தலுமே ஒரு ருசின்னு தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நான் அதை அப்படியே வந்து அதில் சேர்த்துட்டேன். அது ஸோ நம்ம சௌச்சவ் தேங்காய் பாசிப்பருப்பு கூட்டு வந்து ரெடி ஆச்சுங்க. ஸோ இது கூட ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டோம் அப்படின்னாக்கா அந்த கொத்தமல்லியோட வாசத்தோடு சேர்ந்து கூட்டு சும்மா கம்மன்னு இருக்கும் சாப்பிடும் பொழுது. அவ்வளோதான், கன்சிஸ்டன்சி கூட பார்த்தோம்னா ரொம்ப அருமையாக வந்திருக்கு தேங்காய் கூட்டு கன்சிஸ்டன்சி. ஸோ இது இருக்கட்டும், அடுத்த டிஷ் பார்க்கலாம் நம்ம. இப்போ அடுத்த டிஷ் வந்து நம்மளோட நெல்லிக்காய் ரசம். நெல்லிக்காய் ரசம் ரொம்ப சிம்பிள், பட் ரொம்பவுமே ஒரு ஹெல்த்தியான அது ஒரு
டிஷ்ஷுன்னு தான் நான் சொல்வேன் நான். நெல்லிக்காயில் வந்து நிறைய அஸ்கார்பிக் ஆசிட் இருக்குன்றதுனால அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் அந்த பவர்னால் நமக்கு வரக்கூடிய நிறைய வியாதிகளை வந்து அது தடுக்குதுன்னு சொல்லுவாங்க. அதாவது டயபெட்டிஸ் ஆகட்டும், கேன்சர் ஆகட்டும், அப்புறம் மாதவிடாய் கோளாறுகள் ஆகட்டும், ஆண்களுக்குரிய பிரச்சனைகளாகட்டும், எல்லாத்துக்குமே அது ஒரு நல்ல தீர்வுன்னு சொல்கிறாங்க. ஸோ புளி தண்ணி அதில் வந்து வடித்து எடுத்துட்டாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அது கூட ஒரு 2 பழுத்த தக்காளி, நறுக்கின தக்காளியும் போட்டுட்டோம், நெல்லிக்காயும் நம்ம அதில் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது கூட வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துட்டு இது நம்ம நல்லா கொதிக்க விட்டுடணுங்க. மிளகு சேர்த்து தான் ரொம்ப கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ரசம். பட் இது வந்து புளி தண்ணி ப்ளஸ் நம்ம நெல்லிக்காவும் வேகணும் அப்படின்றதுனால அடுப்பில் கொஞ்சம் கொதிக்க விட்டுடலாம். அது கொதிக்கிற நேரத்தில் ஒரு பூண்டு, அப்புறம் 2 டீஸ்பூன் மிளகு, 3 டீஸ்பூன் ஜீரகம், சின்ன கொத்து கருவேப்பிலை போட்டு அதை பொடிச்சு வச்சுக்கலாங்க. ஸோ நம்ம அடுப்பில் வச்ச ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு இந்த நேரத்தில் நம்ம தாளிக்கிற கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அந்த எண்ணெய் காயட்டும். காஞ்சதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு அந்த பவுடரை அந்த தாளிக்கிற கரண்டியில் சேர்த்துக்கலாங்க. இதில் நான் செப்பரேட்டாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணலை. ஏன்னா கருவேப்பிலை பூண்டோடு சேர்த்து அரைக்கும் போது அது ரசத்துக்கு ஒரு தனியான ஒரு மனம் கொடுக்கும் அப்படின்றதுனால தாளிக்கிற கரண்டியில் இது எல்லாத்தையுமே போட்டுட்டேன் நான். போட்டு அதை வந்து ரசத்தோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த வாசம் அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு ஒரு கொத்தமல்லி அதில் சேர்த்துட்டு கடைசியில் அந்த முக்கியமான நம்ம இன்க்ரீடியண்ட்டை நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்ம ரசம் வேலை முடிச்சுடுங்க. அவ்வளோதான். ஸோ முக்கியமான இன்க்ரீடியண்ட் யார்? நம்மளோட சால்ட்டு தான். ஸோ சால்ட் வந்து நான் இது 1/2 டீஸ்பூன் கணக்கு அப்படின்றதுனால 1 டீஸ்பூன் ரசத்துக்கு கணக்கு வச்சுருக்கேன். அதனால் 2 தடவை அதை நான் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். கம்மன் நம்ம ரசம் ரெடி ஆகிடுச்சுங்க. மூடி எடுத்து வச்சிட்டோம்னாக்கா அடுத்த டிஷ்ஷை நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைக்காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம். எப்போவுமே வறுக்க போகிற இந்த மாதிரி கிழங்கு வகைகளை வந்து ஓரளவுக்கு தண்ணியில் ஒரு 1/2 வேக்காடு நம்ம போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா எண்ணெயில் வறுத்து எடுக்கும்போது நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், வாழைக்காய் மஞ்சத்தூள் போட்டு நான் வைக்க வச்சுட்டேன். அது வெந்து வந்துடுச்சு. அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ அடுத்தது நல்ல அகலமான பாத்திரத்தில் ஒரு 1/4 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்குன்னா பூண்டு சேர்த்துக்கலாங்க. அது கூட ஒரு கரண்டி அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் போட்ட உடனே ஸ்டவ் வந்து நான் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஸ்டவ் ஆஃப் பண்ண கையோட அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் ஆற விட்டுடலாம். ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு லேசாக கரண்டி எடுத்து கலக்கி விட்டுட்டு இது எதுக்காக நம்ம அணைக்கிறோம் அப்படின்னா மிளகாத்தூள் இருந்ததுன்னா கடாய்க்கு வந்து சூட்டுக்கு அது சீக்கிரம் தீஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அடுப்பு அணைச்சிட்டு அது கூட நம்ம வேக வச்சுருக்கிற அந்த காய் இருக்கு இல்லையா, அதில் தண்ணியை வந்து பிரித்து எடுத்துட்டு அந்த காயை மட்டும் எடுத்து இந்த மிளகாத்தூள் பூண்டு கலவையோடு சேர்த்து போட்டு நல்லா பெரட்டி எடுத்தோம் அப்படின்னாக்கா எல்லா இடத்துக்கும் மிதமாக அந்த மிளகாத்தூள் வந்து பரவிடும். அது பரவினதுக்கப்புறமா திருப்பியும் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு லேசாக ஒரு நிமிஷம் அந்த சூட்டில் நம்ம வந்து வதக்கி எடுத்தோம் அப்படின்னா சும்மா மொறுன்னு அட்டகாசமான வாழைக்காய் வறுவல் தயாராகிடுங்க. ஸோ என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிழங்கு வகைகள் எல்லாத்துக்குமே நான் வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காயில் அந்த மிளகாத்தூள் ஃபுல்லாக நம்ம ஈவனாக பரவியாச்சு. கீழே அடுப்பு வந்து ஆனில் கிடையாது. ஸோ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பு திருப்பியும் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இல்லை ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கே தெரியும் அந்த ஓரம் எல்லாம் நல்லா மொறுன்னு வறுத்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா மிளகாத்தூள் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நம்ம வாழைக்காய் வந்து கொஞ்சம் நேரம் அந்த மிதமான சூட்டில் வறுபட்டுட்டே இருக்குதுங்க. ஸோ ஒரு 1 மினிட் கழித்து நம்ம வந்து இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ திருப்பி போடும்போது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அந்த ஓரமெல்லாம் கொஞ்சம் வந்து ப்ரௌன் ஆகி வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க. வாழைக்காய் ரெடி. ஸோ அடுத்தது மஞ்சள் பூசணிக்காயில் ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். நம்ம இந்த மஞ்சள் பூசணிக்காயில் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோன்னா வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப கல் மாதிரி இருக்கும், ஆனால் வெந்துருச்சுன்னா ரொம்ப சாஃப்டாகிடுங்க. இது கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அதனால சின்ன சின்ன துண்டாக வெட்டிட்டு அதுக்கப்புறம் தோல் உரிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ தோல் உரித்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் தண்ணி விட்டு இந்த மஞ்சள் பூசணிக்காய் அதில் போட்டு நல்லா வேக விட்டுடலாம்.
ஸோ அது வேகும்போது எல்லா தண்ணியும் மொத்தமாக அது வந்து இழுத்துடும் உள்ள. இப்போ இதில் இருக்கக்கூடிய சத்து பேர் வந்து பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோங்க நம்ம. இந்த பீட்டா கரோட்டின் வந்து நம்மளுக்கு அந்த விட்டமின் ஏவா மாறணும் அப்படின்னா நல்லா வேக வைக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நல்லா வெந்துடுச்சு நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய். இப்போ இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கான நெய் அதில் விட்டோம்னா சும்மா மனம் கம கமன்னு இருக்கும். ஸோ இது கூட நான் ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற அந்த ப்ரீ மிக்ஸ், அதாவது எம்பிஆர்னுடைய பாதாம் மிக்ஸு, மல்டிபர்பஸ் மிக்ஸு. அது பாயசத்துக்கு எல்லாத்துக்குமே போடுவேன், ஸ்வீட்ஸுக்கும் அதுதான் ஆட் பண்ணுவேன்றதுனால இதுக்கும் இன்றைக்கி ஒரு 2 டீஸ்பூன் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஏலக்காய் தனியாக இதில் சேர்க்கலை. அதோட பார்த்தோன்னா இனிப்புக்கு வந்து நெஸ்லேயோடைய மில்க் மேடு, அந்த மில்க் மேடோட அந்த சாஷேல ஒரு 1/4 சாஷே அளவுக்கு இதில் நான் வந்து இப்போது ஆட் பண்ணுறேங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஸ்வீட்டு. இப்போ சாப்பிட்றதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷில் இதுவும் ஒன்று. ஸோ இதனுடைய சத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பீட்டா கரோட்டின் இப்போ வந்து நல்லா வெந்து விட்டமின் ஏயாக மாறி இருக்கும். ஸோ இது சாப்பிட்டாங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ஹெல்த்துக்குமே இது ஒரு நல்லதான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். ஹெல்த்தும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நம்மளோட பூசணிக்காய் ஸ்வீட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான், இன்றைக்கான லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. ஸோ சாதம் வடித்தாச்சு, பூசணிக்காய் ஸ்வீட்டு, சவ் சவ் கூட்டு, வாழைக்காய் வறுவல், நெல்லிக்காய் ரசம், கொஞ்சம் தயிர் அண்ட் சால்ட்டு. அவ்வளோதாங்க, சிம்பிளான ஹெல்த்தியான லன்ச் ரெசிபி. ஸோ இது வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் முடிஞ்சதுன்னா இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டீஸ்பூன் நெய்யோடு சேர்த்து சாப்பிட்டா அப்படியே சும்மா கம்ம கம்மன்னு இருக்குங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் ஓ டெலிஷியஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள்.